ஹாய் மக்களே, நான் உங்கள் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் நம்ம சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குக்கரில் ரொம்ப ஈஸியான, சுவையான, மணமான, ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி சாதம் வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 டம்ளர் அரிசி எடுத்து அதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது நம்ம ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாங்க. அதை நீளமாக கட் பண்ணி வச்சுட்டு, நான் ஒரு 10 தக்காளி எடுத்துக்கிறேங்க. அதை ரொம்ப சின்னதாக கட் பண்ணாமல் 4 கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் தக்காளி சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பழுத்த பழமாக இருந்தால் தாங்க தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இஞ்சி துண்டு எடுத்து அதை 4 கட் பண்ணிவிட்டு 3 பல்லு பூண்டு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட வேண்டாம். நம்ம இதை கையாலேயே தட்டி எடுத்தால் தான் அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணால், குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும். இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் அருமையாக இருக்குங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துறேன். நீங்கள் உங்களுக்கு கலர்லேயும் சேர்த்துக்கலாம். சப்போஸ் நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் என்னென்னா 2 பட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் தக்காளி சாப்பாடு மணமாக இருக்கும். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம். கடுகு தேவையில்லை. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பெரிய வெங்காயம், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ வெங்காயம் கோல்டன் கலராக வரும்பொழுது நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் போட்டு லைட்டாக கிளறி விடணும். இப்போ கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பச்சை மிளகா உங்ககிட்ட சொல்லலை, பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தக்காளியும் இதோட போட்டு நல்லா கிளறி விடலாங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணுங்க. உப்பு ஆட் பண்ணால் தான் தக்காளி கொஞ்சம் வேகமாக வதங்கிடும். ஸோ நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு முந்திரி, இப்போ முந்திரியை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன்லேயும் பாதி மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுறணுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடணும். இப்போது அரிசியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த கிளறி விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அது கூட இந்த அரிசியை போட்டு நல்லா கிளறி விடணும். அரிசியும் அந்த தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் தக்காளி சாதத்துக்கு சுவையும் மணமும் அதிகமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இதுக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கர் தண்ணி கொதிக்கும் பொழுது மேலே மூடி போட்டு கொஞ்சம் ஆவி மேலே வர்றதுக்கப்புறமா நம்ம விசில் போட்டு மூடி விட்டுறலாம். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. நான் ஒரு விசில்லையே ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா விசில் போயிடட்டும். விசில் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தாங்க இருக்கும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றணுங்க. நெய் ஊற்றினா தான் தக்காளி சாப்பாடு உதிரியாக இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் குழஞ்ச மாதிரி போயிருங்க. அவ்வளோதாங்க, குக்கரில் ஈஸியான தக்காளி சாதம் ரெடிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் சுவையான மற்றும் ஈஸியான ரெசிபிகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.